ஹலோ மூலவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டைரக்டர் பொன்ராம் டைரக்ஷனில் வெளிவந்திருக்கிற கொம்பு சிவி படத்துக்கும் அவர் ஏற்கனவே டைரக்ட் பண்ண வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துக்கும் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு சேமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மாப்பிள்ள நம்ம சங்கம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்யராஜோட கேரக்டர் வெர்சஸ் சரத்குமார் கேரக்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் வந்துட்டு சத்யராஜ் வந்துட்டு ஒரு பெரிய அந்த ஊரில் பெரிய தலைக்கட்டு அண்ட் அவரை சுற்றி வந்து ஒரு 4 பேர் வந்து எப்போவுமே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவர் சொல்கிறது தான் வந்துட்டு வேதவாக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சி எல்லாருமே ஊர் மக்களும் சரி அந்த 4 பேரும் சரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சத்யராஜ் சொல்கிறது தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் வந்து கொம்பு சிவி படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரத்குமார் வந்து அந்த ஊரில் வந்து பெரிய தலைக்கட்டு. ஸோ தனக்கு வந்து பக்கப்பலமாக கொம்பு சிவி பாண்டியனை வந்துட்டு தனக்கு பக்கப்பலமாக எப்போவுமே வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன ஒன்று சரத்குமார் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதைப் பொருளை கடத்தக்கூடிய ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி 2 படத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பெரிய தலைக்கட்டுகளுமே ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக தான் வச்சிருக்காரு. ஸோ அடுத்து என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் வந்துட்டு சூரியும் அவரோட அப்பாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயிலில் வந்துட்டு 2 பேரும் பூசாரியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த பூசாரியில் வந்துட்டு அந்த ஊரில் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் வந்து சத்யராஜோட துப்பாக்கி காணாமல் போயிட்டு அப்படின்னா அந்த கோயிலில் வந்து தான் வந்து துப்பாக்கி யார் எடுத்தாங்க, அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் கொம்பு சிவி படத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்கிராஜும் அவருடைய அப்பாவும் வந்து அந்த ஊரில் உள்ள கோயில் பூசாரியாக வராங்க. ஸோ சரத்குமாரும் கொம்பு சிவியும் வந்துட்டு எந்த வேலை வந்து புதுசாக எடுத்து பண்ணனாலும் அந்த கோயிலில் போட்டு பூ போட்டு பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த படத்துலையும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு கோயில் பூஜாரி அண்ட் அப்பா பையன் கேரக்டர் அப்படிங்கிறத வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துலையும் கொம்பு சிவிலையும் ஆல்மோஸ்ட் வந்து சேமாக வச்சிருக்க மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாக தோணுச்சு. அடுத்து என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலை மேலே ஏறக்கூடிய சீனு. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வந்துட்டு ஏதோ சத்யராஜ் வந்து பண்ணியிருக்காரு. போலீஸ் கேங் எல்லாமே அவரை வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து விசாரிக்கும் போது வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு மலை மேலே ஏறுற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொம்பு சிவி படத்துலையுமே வந்து சரத்குமார் அண்ட் கொம்பு சிவி வந்துட்டு ஒரு விஷயம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரத்குமாரும் கொம்பு சிவியும் வந்துட்டு போலீஸ்காரங்கிட்ட வந்து தப்பிச்சு ஒளிஞ்சு வாழ்றதுக்காக ஒரு மலைக்கு மேலே ஏறிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணி அவங்கள வந்துட்டு பிடிக்க வருவாங்க. இதுதான் இந்த 2 படத்துலையும் உள்ள வித்தியாசம். ஆல்மோஸ்ட் வந்து போலீஸ்காரங்க ஃபாலோ பண்ணுறது அண்ட் இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஆல்மோஸ்ட் இந்த பேட்டர்ன் வந்து 2 படத்துலையுமே வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அந்த கொம்பு சிவி படம் பார்க்கும்போது வந்து டைரக்டர் பொன்ராமோட சேம் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறதை வந்துட்டு நான் நோட்டீஸ் பண்ணேன். இதே மாதிரி நீங்கள் அந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் இன்னொரு வேலையில் சந்திக்கலாம். டாடா பாய்.